ப்ரோ அதுதான் நான் சொல்றேன், இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். 2500 எல்லா மகளிருக்கும் தரப்படும் அப்படின்னு தான் சொன்னாரு. இது 60+ இயர்ஸ்க்கு தானே ப்ரோ அது? மாத்தி கேட்டுச்சாங்க யாருக்காவது? 60+ இயர்ஸ்க்கு தானே? இல்லைங்க, அனைத்து மகளிர். அதாவது தகுதி அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, திமுக தகுதி உள்ளவங்க அது அந்த தகுதியை நீங்க எப்படி பிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அனைத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. அனைத்து மகளிருக்கும் 2500 தரப்படும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொடுக்கப்படும் சொல்லி வாக்குறுதி கொடுத்தது வந்து அவர். இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி ஐடியாவோ மற்ற யாரும் இது மாதிரி நிறைய பேர் ஐடியா கொடுக்கலாம். அப்படி ஒரு வேலை சொன்னால் திமுகவுக்கும் டிவிக்கும் என்ன வித்தியாசம்னு மக்கள் நாளைக்கு கேட்பாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? இல்லைங்க, நம்ம அதுக்குள்ளார போக வேண்டாம்னு வைங்களேன். அந்த அது ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் போறாங்க. அது அந்த பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது தனிப்பட்ட இதுல பாத்தீங்கன்னா அது டிஸ்கஸ் ஒண்ணுமே இல்ல. நீங்க சொன்ன மாதிரி தனிப்பட்ட இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, ஒரு யாராவது ஒருத்தர் நம்புதுல யாராவது ஒருத்தர் ஒரு சர்வே எடுக்க முடிஞ்சதுன்னா எடுப்போம். எப்படி சொல்றேன்னா, நல்ல எஜுகேஷனும் நல்ல ஹெல்த் ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஏங்க நம்ம இது கிடையாதுங்க. நம்ம அதை பிரிக்க முடியாதுங்க. ஓகேங்களா? அவங்க என்ன ஸ்கீம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதான் அவங்க இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி ஒண்ணும் பாத்தீங்கன்னா இது அது என்னது வரி பணம்னு சொல்லிட்டு தூக்கி எல்லாருக்கும் கொடுத்துட போறது இல்ல. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஒரு அதுதான் சொல்றேன். அது வரைமுறை இருக்கணும். யாருக்கு போகணுமோ அவங்க வரைமுறை இல்லாம இல்லைங்க. வரைமுறை இல்லாம ஒரு ஸ்கீமை கொண்டு வர மாட்டாங்க. அது கொண்டு வரும்போது அதை பேசிக்கலான்றேன். அதுக்கப்புறம் இப்ப அதை பேசினா அதுல டிஸ்கஷன் போகும். நம்ம சுத்தி சுத்திக்கிட்டு இருப்போம். புரியுது. அதுதான் நான் ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சேன். ஸோ அது வந்து நம்ம சீரியஸா டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம பேசுறதுனால நாளைக்கு எதுவும் இல்ல அதுக்குன்னு கிடையாதுங்க. இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபுல் இது கிடையாது, ஐடியா கிடையாது. ஓகேங்களா? அவங்க வந்து கொண்டு வந்த மேனிஃபெஸ்டோ மட்டும் தான் நானே பார்த்திருக்கேன். இதுக்கப்புறம் அதை செயல்படுத்தும் போது தான் அது எப்படின்னு சொல்லிட்டு அவங்களா விளக்கம் தருவாங்க. அதுதான் ப்ரோ. இங்க பாருங்க, அது அந்த அவர் சொன்ன மாதிரி தான். அது ரொம்ப விவாதிக்க வேணாம். ஆனா என்னைய பொறுத்தளவுல ஒரு டிவிக்கு மெம்பரா அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சு காட்டணும். அதை வந்து செய்யணும். கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம், சதீஷுக்கு தேவைப்படா இருக்கலாம், ஜோசப்புக்கு தேவைப்படா இருக்கலாம். ஆனா சதீஷோட நிலைமையும் ஜோசப்போட நிலைமையும் இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு நல்லா இருக்குமான்னு தெரியாது. ஸோ வந்து இன்னைக்கு நிலைமையை வச்சுட்டு நம்ம யாரை எதையும் பேசக்கூடாது. நம்மளோட அதுதான் ப்ரோ. இப்போ அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் யூஎஸ்ல 7 இயர்ஸ் இருந்தேன். யூஎஸ்ல ஒரு 7 இயர்ஸ் இருந்தேன். நான் அங்க பார்த்த ஒரு சின்ன சிஸ்டம் எப்படின்னா, நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நாளைக்கே திடீர்னு ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்ல போவாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்ல போனா $200 மந்த்லி வந்து அவங்க மாசம் க்ரோசரிஸ் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் தரும், ஜாபே இல்லைன்னா. நீங்க யூஎஸ்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஓகே. ஆனா இங்க விஷயம் என்னன்னா இவன் வந்து 10,000 கோடி வந்து இங்க 10,000 கோடி வந்து இங்க கடன் வச்சுட்டு போயிருந்திருக்கான். சரி 10 லட்சம் கோடி வந்து 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி வந்து கடன் வச்சுட்டு போயிருக்கானே. இதை விட்டுருந்தா இந்த டிஎம்கே கிட்டே ஆட்சி விட்டுருந்தா இது சோமாலியா ரேஞ்சுக்கு போயிருக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஊரை முதல்ல சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து யூஎஸ் கூடலாம் கம்பேர் பண்ணி அப்படி நான் இந்த சிஸ்டம் கம்பேர் பண்ணேன். நான் யூஎஸ் கம்பேர் பண்றதுன்னா பொதுவாக யூஎஸ் கம்பேர் பண்ணல. அது அந்த சிஸ்டம் அப்படி வச்சிருக்காங்க அவங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஜாப் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த காசு போறது, அவ்வளவுதான். ஜாப் இருக்கிறவங்களுக்கு காசு இங்கேயும் இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு பசங்களுக்கு வந்து வேலை கிடைக்கலன்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா உதவித்தொகை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இது கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? சோ அது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கு. 1000 rupees வந்து எஜுகேட்டட். இல்ல அது வேறங்க. அது இது மகளிர் உதவித்தொகை தான் பாத்தீங்கன்னா அந்த இது வந்து அதுதான் வரவு வச்சிருக்காங்க புக்ல. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஸ்டூடெண்ட் யாரு கிராஜுவேஷன் முடிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் மகளிர் உதவித்தொகை கொடுத்தது. ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க, கொடுத்தாச்சு. அது நீங்க சுத்தி வளைச்சு என்ன அது பேசுறதெல்லாம் பாயிண்ட் எல்லாமே ஓகே தான். யார் கொடுக்கணுமோ யார் கொடுக்கணும் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றது ரெண்டாவது விஷயம். ஒரு பார்ட்டியா மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை செய்யணும். நீங்க ஒரு லீடர் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அந்த ப்ராமிஸ் கீப் அப் பண்ணாதான் ஜனங்க ஒரு ரெஸ்பெக்ட். புரியுது எனக்கு நீங்க சொல்றது. ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. ஒரு பார்ட்டியா நம்ம என்ன போய் மக்கள்கிட்ட சொன்னோமோ, எதை நம்பி ஓட்டு போட்டாங்களோ
அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அது வந்து நம்மளோட கடமை. அது அவரோட வாக்கு. அதை நம்ம செஞ்சு காட்டணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் திங்கு, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணோம், இன்றைக்கி எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஈபிக்கு எவ்வளோ கட்டணும், இன்றைக்கி எவ்வளோ ஈபி கட்டுறோம், இது எல்லாம் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? ஒரு சர்டன் பீரியடுக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஈபி ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்குது. ஸோ அது வந்து எந்த ஆட்சின்னு இல்லை, அவருக்கு பிஎம் மோடியே வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணாலும் அவர் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ பர்டிகுலர் டைமில் கரண்ட் பில் இதெல்லாம் வந்து ஏறத்தான் செய்யும். அது வந்து விஜய் வந்தவுடனே இன்னைக்கு டேட்டில் என்ன இருக்குதோ அதுதான் இன்னும் 2031 வரைக்கும் கொடுப்பாருலாம் இங்கே யாரும் சொல்லிட முடியாது. கண்டிப்பாக ஈபியோட சார்ஜஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ஸு கண்டிப்பாக ஏற தெரியும். விலைவாசி கண்டிப்பாக ஏற தான் செய்யும். அது வந்து ஏற்றணும். அது வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸு. ஆனால் அது வந்து நியாயமாக இருக்குதா? கரெக்டான நியாயமாக இருந்தால் மக்கள் வந்து அந்த சுமையை வந்து ஏற்றுக்குவாங்க. ஏன்னா எல்லா ஸ்கீமுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மக்கள்கிட்ட இருந்த வரி பணத்துலேருந்து வாங்கி தான் கொடுக்குறாங்க. ஸோ பர்டிகுலர் இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம், அதை இன்க்ரீஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாருக்கும் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. ஆனால் அஸ் எ பார்ட்டி மெம்பராக நாங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றணும். அது ஃபர்தராக ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது யாருக்காவது தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லைன்னா ரெக்வஸ்ட் கொடுங்க, நாங்கள் மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கலான்னு சொல்லி ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணால் மக்கள்கிட்ட கேட்கலாமே ஒழிய இன்றைக்கே அதையெல்லாம் போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், காரி துப்பிடுவாங்க. அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணா பண்ணலாம். அதாவது ஜனங்க வந்து வாலண்டியராக நீங்களே உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா யூ ஜஸ்ட் கவர்மெண்ட் கிட்ட சொல்லிடுங்க, டிக்ளேர் பண்ணிடுங்க. இந்த காசு வந்து மற்ற பள்ளி கல்விக்கோ இல்லை ஹெல்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் இல்லைங்க, அதான் சொல்றேனே சதீஷ், ஸ்கீம் வரட்டும், வரும்போது அதை பேசிக்கலாம். ஓகே ஓகே, அதை வச்சுட்டு நம்ம அவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரம் பண்ற மாதிரி இருக்கு. எப்பயோ வரப்பாரு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே போட்டு இது பண்ணிட்டு இருக்க மாதிரி. புரியுது. எனக்கு என்ன பிரச்சனை அதுக்கு அவ்வளவுதான். இல்லைங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதாவது ஒரு ஸ்கீம் அது வரும்போது பேசிக்கலாம் நான் சொல்லிட்டேன். திரும்ப அதில் கேட்டிங்கன்னு வைங்களேன், அப்புறம் அதில் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியது வரும். நான் சொல்றதுல பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு. இந்த இமாத்னு ஒருத்தர் சித்து இருக்கீங்களா? இமாத்னு ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு பாத்தீங்களா? இமாதா யாரு? கேக்குது அலெக்ஸ். இமாத் அப்படின்னு ஒருத்தர் ரீசெண்டா டிஎம்கேல சேர்ந்திருக்கிறதா போட்டிருக்காரு. அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து அப்படின்னு ஒரு இமேஜ் போட்டிருக்காரு, ட்வீட் போட்டு. எல்லாமே இத்தனை பேர் போய் சொல்லியிருக்காங்க, இத்தனை பேர் என்னென்ன கிராஜுவேஷன் அவங்களது ஆக்சுவலா அப்படின்லாம் போட்டிருக்காரு. அது இல்ல சதீஷ், நான் கேட்குறேன், நீங்க டிவிக்கு சப்போர்ட்டரா? ஆமாங்க. இல்ல அதுக்கு இல்ல, ஒரு ட்வீட்டை கூட பார்க்கவே இல்லை, இது பண்ணவே இல்லை, எதுவும் நீங்களாவே போஸ்ட் எதுவுமே போடவே இல்லை. போடலையா? நானு என் ட்வீட் பாத்தீங்களா? உங்க அக்கௌண்ட்டை தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே ஆர்டி பண்ணிட்டே இருக்கீங்களே. இல்ல நீங்க இல்ல நீங்க வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா தான், என்ன சொல்றது, தெருவுல விடுறமா தான் பேசிருக்கீங்க. நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, அது அப்படியே இருக்கட்டும். உங்க விருப்பமாவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இருக்கட்டும். சரி, அப்ப கிளம்புங்க. ஓகே ஓகே, பை. இல்லடா, எதுவும் ட்வீட்டு கூட போடலடா, எதுவுமே இது பண்ணல. வெறும் இந்த இவங்க பண்ணுவாங்கல்ல, இந்த பெரிய ஐடிங்க இருக்கும்ல, ஓகேங்களா, ஹரிஷ் ப்ரோ, அப்புறம் பிரியா சிஸ்டர், அவங்க ஐடியெலாம் இருக்குல்ல, அதை மட்டும் சும்மா ஆர்டி மட்டும் பண்ணிட்டு இது பண்ணிட்டு எந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் எந்த ஒரு இதுவுமே இல்லை. வந்து கேள்வி கேட்கறது மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேரக்கூடாது, எது பண்ணக்கூடாது. அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? வரி பணம் போகுதான். இல்லடா, நிறைய பேர் ஊப்பிங்க இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன சொல்கிறேன், அண்டர் கவர்ற மாதிரி வருவணும். பார்த்துக்கோங்க. நீ தானே முதல்ல அவனை ஏத்துன. எல்லாரும் டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ் தான். இவர் கொஞ்சம் ஆர்ஷா கொஞ்சம் வெரிஃபை பண்ணு.
ம். இல்ல இல்லடா இந்த ஆள் டிவிக்கு த- இல்ல டிவிக்கு ம். எதுவும் ஆனா இப்படியா சில பேர் இருக்காங்க. அதாவது கொஞ்சம் ஹார்ஷா ஹார்ஷா பேசுனது ஒரு பிரச்சனையே மாதிரி கிடையாதுடா. இருந்தாலும் முதல்ல ஹார்ஷாவே பேசல, ஓகேவா? ஆனா வேற கேள்வி கேட்டதெல்லாம் கொஞ்சம் இதுவாகவே இருந்துச்சு. ஒரு திமுக காரன் வைக்கிற மாதிரியே இருந்துச்சு. ம். என்ன ஜென்யூன். ஜெனியூனு? இல்ல இப்போ ஒரு ஐடி ஒண்ணு ஏதோ வந்து ஹிமந்தோ ஏதோ ஒரு ஐடி ஒண்ணு சொல்லுது, ஹிலன்றோ ஏதோ ஒரு ஐடி. சாரி அந்த பேரு கூட மைண்ட்ல நிக்க மாட்டேது. அவன் பார்த்தீங்கன்னா ஊபி, அவன் 2-3 நாளா பார்த்துட்டு இருக்கேன். இந்த இவன் பேர் என்னது, இந்த ம், இந்- இந்திரன் தேரடியா யாரோ ஒருத்தன் இருப்பானே, இந்த இவனும் பேர் என்னது, இந்த டிவிக்கு ஸ்போக் பர்சன்ஸ், இந்த இது சன் நியூஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க, ஓகேவா? அவன் அவன் பேசுறது, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் எடுத்து போட்டு என்ன சொல்றது, அஹ், அஹ், இது பண்ணிட்டு இருக்கானுங்க நீங்க. அவன் போறது பூராவே அவதூறு தான். ஸோ அதெல்லாம் கூட்டி இவன் கேட்டுட்டு இருக்கான்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ம். பார்ப்போம், யாரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, இது கொடு, பார்த்து கொடு ஸ்பீக்கர். என்ன ஒண்ணுடா, இந்த ஒரு லேடி ஒன்று வரும் பார்த்தியா, டாக்டர்னு சொல்லிட்டு, அவங்க பேர் என்னது, ஷர்மிளாவா? ஆமா. அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இவன் பாய் ஒருத்தன் இருப்பான், அவன் பேர் வந்து ஏதோ ஒரு, இந்த செகண்ட் ஷோன்னு ஒரு சேனல் ஒன்று வச்சு நடத்துவான். அவன் அப்பயே பழைய ஊப்பி, அவன் யூடியூப் ரூட்டர்ஸ் கேங் அவன், ஓகேவா? மேட்ரு என்னன்னா, அஹ் இவனுங்கெல்லாம் எப்படின்னா, இப்போ ஒரு சில ஐடிங்கெல்லாம் இருக்கு. நம்ம சைட்லேயும் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு ஐடி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிவிகே சைடு, சாரி டிஎம்கே சைட்லேருந்தும் போடுறோம்லான்னு தெரியல. என்னன்னா இந்த தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மீட் பண்ணுறாருல, இவங்களை மீட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிவிகே பேர்லேயே வந்து இந்த ஏஐ போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் வந்துட்டு இருக்குன்னு வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இது அதான் அமைச்சரவையில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு லேடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இவங்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க பேர் என்னது? அந்த கீர்த்தனா. கீர்த்தனா. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து போட்ட மாதிரியே, அதான் வந்து இல்லை ஏற்கனவே இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து அதை எடுத்து பேசுகிற மாதிரி, பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபேக்காக தான் இவனுங்க வந்து இன்ஸ்டாகிராமில் இது பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்ற மாதிரி நம்ம மேல வந்து பப்ளிக் வந்து ஒரு தப்பான ஒரு இம்ப்ரஷனை செட் பண்றதுக்காக அங்க ஒரு தனி டீம் ஒன்று இயங்கிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ அதனால வந்து ஆமா, பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து கரெக்ட் தான். அது ஆக்சுவலா இந்த தலித் இதுவும் அதே தான் நடந்துச்சு ஜி. ஃபர்ஸ்ட் ம், மினிஸ்டர் அந்த தலித் வாய்ஸ்னு ஒரு பேன் இந்தியா, ஆல் இந்தியா ஒரு ஹேண்டில் ஒன்று இருக்கு. அதை தான் ஹிந்துல எடுத்து அதை வந்து இது பண்ணியிருக்கான். இதுல என்ன இதுன்னா, நம்மளும் எல்லாமே இது ஆக்சுவலா எல்லா ஹேண்டிலும் நம்மளே யாராவது ஒரு ஃபேக் ஏஐ இமேஜை பார்த்தாங்கன்னா, அந்த டிஃபன் கேரியர் சாப்பிடுற மாதிரி, இல்ல நம்மளே ம். வந்து அந்த ஹேண்டில் விஜய் சப்போர்ட்டர் ஹேண்டில்னா, இல்ல ப்ரோ இது ஏஐ இமேஜ் எடுத்துருங்கன்னு. ஏன்னா அவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க, யாராவது ஏதாவது ஒரு ஆர்வக்குள்ள ஹேண்டில் ஏதாவது போடுறாங்களா, ஆர்வ கோளாறு நம்ம மட்டும் தேவைய பண்றாங்களா? இன்னும் ஒண்ணு பார்த்தீங்கன்னா இவனுங்களே செட் பண்ணி தானே, அதாவது செட் பண்ணி அது ஆ, ஆனா ரெண்டுமே நடக்குது ஜி. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, நீங்க இப்ப போய் அந்த சாப்பாடு ஹேண்டில் இல்ல அந்த ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் தலித் மினிஸ்டர் அந்த இதுக்கு நீங்க ம், எங்க இந்த ஆரிஜினேட் ஆகி நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்க போஸ்டும் சம்டைம்ஸ் ஃபுல்லா விஜய் சப்போர்ட்டிங், டிவிகே சப்போர்ட்டிங் தான் இருக்கும். சோ அது வந்து எந்த இடத்துல இருக்கு, இல்ல இவங்களே ஆளுங்க இது பண்ணி பண்றாங்க. ஆனா எப்படியா இருந்தாலும் ஒண்ணு கிளியர் ஜி, அவங்க வந்து மைக்ரோஸ்கோப் வந்து அப்படியே ஒரு நம்ம பூத கண்ணாடி வச்சு பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க, விளக்கன்னு விட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படா ஒரு சின்ன இது, இன்னைக்கு அந்த ஒரு இது என்னன்னா, அந்த மேடம் இது கனிமொழி சந்தோஷ் அவங்க வந்து அந்த போட்டோ ஒண்ணு உட்கார்ந்து இருந்த போட்டோ போட்டிருந்தாங்க. ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் ரெடி ஆகல, இன்னும் எம்எல்ஏ ஆபீஸ் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோ ஒரு அந்த சின்ன சின்ன வேலைகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலை நடந்துட்டு இருக்கு. இடம் இல்லைன்னு வீட்டுல வச்சு அபிஷியல்ஸ் எல்லாம் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு அங்க படம் பார்த்துட்டு இல்ல, தளபதி படத்தை ஓட்டிட்டு இல்ல, அவங்க ரிவ்யூ மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு 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 நல்ல விதமா அப்டேட் போட்டாங்க. அதை வச்சு எப்படி அரசியல் பண்றாங்க? ஏன்னா அவங்க சோஃபால உட்காந்துருக்காங்க, மத்தவங்க எல்லாம் சேர்ல உட்காந்துருக்காங்க. எங்க இந்த சோஃபா தான் பிரச்சனையா இல்ல சேர் தான் பிரச்சனையா? அவங்க ரிவ்யூ பண்ணி மக்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, என்ன அடுத்தடுத்த வேலையை பார்க்க போறாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல்னு
பார்த்துக்கிட்டே சில இதெல்லாம் வந்து நம்மளும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கூடாது, குறைச்சிக்கணும். நம்ம இந்த ஏஐ அந்த மாதிரி ஏதாவது அப்படியே 1 2 ஏதாவது பார்த்தா கூட கடந்த இல்ல இது அதாவது கடந்த 2 வருஷமாவே பார்த்தீங்கன்னா நிறைய அவதூறு தான் பரப்பி விட்டானுங்க. ஓகேங்களா, நம்ம மேல அது சேனல்ஸ் வச்சுக்கிட்டு. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த 10 நாள் கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா. 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அதை கவுண்ட் பண்ணாங்க. அந்த 10 நாள் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அரசவையெல்லாம் நம்ம கொடுக்கவே இல்லைன்னு வைங்களா. அதை பற்றி நம்ம பேசவே இல்லை, அதை பற்றி யோசிக்கல. ஆனால் இவனுங்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மினிஸ்டர் எல்லாம் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு இந்தந்த போஸ்டிங்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல லிஸ்ட் வந்துருச்சு அது உருட்டிக்கிட்டே இருக்காங்க. அது அவனுங்களா ரெடி பண்ணது, யாரு ஊப்பிங்களா ரெடி பண்ணது. ஓகேங்களா, ஆனா அவனுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம மினிஸ்டர் நம்ம சைடுல நம்ம தான் ஜெயிச்சு வந்துட்டோம். ஆனா ஜி இது வந்து இன்னொரு இதுவும் இதுல வந்து என்ன நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட கொலாபரேட் பண்ணிட்டு இனிமே இந்த ஃபேக் இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அது இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே ஆக்டிவா பர்சியூ பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு மசோதா கொண்டாந்துட்டு ஃபேக்கா இது பண்ணா ஹேண்டில் காலி. சோ அவங்க போட போட ஹேண்டில் வந்து ஃபேக்கா போட்டா அது வெரிஃபை பண்ணிட்டு இது அப்ராப்ரியேட்டா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி யாரையும் நம்ம அவங்க வந்து ஜென்யூனா அப்போசிஷன் பண்றது ஓகே. ஃபேக்கா இது பண்றாங்கன்னா அது வந்து ஒரு ப்ராசஸ் கொண்டாந்து இல்ல, அது ஃபேக் பண்ணா அது நம்ம சைட்லயே ஆர்வக்குறர்ல ஏதாவது 1% பண்ணா கூட பாத்தீங்கன்னா தப்பு தான், பிடிச்சு உள்ள போட வேண்டியதுதான். அதான் பண்ண அது தேவையில்லைங்க. நம்ம தான் ஆட்சிக்கு இல்ல பொதுவா சொல்றேன் நானு. ஓகேங்களா, அதான் பொதுவா தான். இல்ல நமக்கு தேவையும் கிடையாது. நமக்கு வந்து வெர்ச்சுவல் வரி எவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருக்கு, தளபதியோட ரெப்யூட்டேஷன் தெரியாமையா இருக்கு. நம்ம ஆட்சி இல்லைன்னா 30% எம்ஜிஆர் என்டிஆர் தாண்டி எப்படி வர முடியும்? நமக்கு அது தேவையே கிடையாது. நமக்கு நெசசிட்டியே இல்ல. ஃபர்ஸ்ட் அப்படி அவங்கள மாதிரி இல்ல பண்றது அவனுங்க வேலை. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அவனெல்லாம் பாத்தீங்கன்னா துறை ரீதியா சாரி இது அதான் அரசு பண்ணுவானுங்க. அதான் சொல்லணும். இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்னன்னா, மக்களுக்கு நிறைய டெலிவர் பண்ணுங்க. அப்புறம் மக்கள் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இதெல்லாம் ஒரு சில நேரத்துல நாய்ஸை இக்னோர் பண்ணிட்டு அது தளபதி சொல்றதா சம்டைம்ஸ் வாயை மூடிட்டு அப்படியே பேசாம அந்த தொகுதியில நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணி பண்ணி ஒரு 30% எப்பவும் உங்க சைடு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் நெக்ஸ்ட் டைமும் எம்எல்ஏ. அவ்வளவுதான், சிம்பிள்ங்க. மக்களுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன அப்புறம் வந்து அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூ பேசிக்கா சிவிக் இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டே ஃபோக்கஸ் பண்ணி சால்வ் பண்ணாங்கன்னா ரிசல்ட்ஸ்ல டெலிவர் பண்ணிட்டா டிவிக்கு அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. ஏன்னா எவ்வளவோ நரேட்டிவ் சொன்னாங்க, டிவிக்கு 2 சீட்டு தான் வரும், 1 சீட்டு தான் வரும், தளபதியே ஜெயிக்க மாட்டாரு, பெரம்பூர்ல தோத்து போயிட்டாரு, டெபாசிட் வாங்க மாட்டாங்க, எப்படிலாம் உருட்டுனாங்க. 2 சீட்டு வந்தா மேக்சிமம் ஒரு காமெடி ஒரு இது வந்துச்சு. இல்ல 175 சீட்டு வந்துருவாங்க டிஎம்கே, டிவிக்கும் என்டிக்கும் மேபி ஒரு 0 to 2 சீட்ஸ் வாங்கிடுவாங்க. எப்படிலாம் உருட்டுனாங்க. மக்கள் எதையும் நம்பலையோ 100 உருட்டுன்னு உருட்டுனாங்க. இல்ல என்டிகேவெல்லாம் கொண்டு வந்து உங்களை 4 மணி போட்டின்னு ஒரு இது ஒண்ணு கொண்டு வந்தானுங்க. இல்ல அது வேற ஒருத்தர் நெல்சன் 150 160 100 டிஎம்கே 170 180 ஒரு தடவை 190 போட்டா 200 போட்டா யாராவது சொன்னாங்க என்னையா 10 டெய்லி ஏத்திட்டு இருக்க, பேசாம 230 போட்டு எவ்வளவு நிறைய இது. ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இது கிட்ட வந்துச்சுங்க, 8 இல்ல 10 இது கருத்து கணிப்பு வந்துச்சு. அதுல ஒரே ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது இதுவா இருந்துச்சு, என்ன சொல்றது, டிவிக்கு வந்து ஜெயிக்கின்ற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இல்லை ஜெயிக்காது, டிஎம்கே தான் ஜெயிக்குன்ற மாதிரி இவனை செட் பண்ணி இது பண்ணி வச்சிருந்தாருங்க. பாருங்க, இதுல கொடுமை என்னன்னா அவர் வந்து பழைய டிஜிபி வந்து அவர் ரவின்னு நினைக்கிறேன் அவரோட பேரு. ஓகேங்களா, அவரு ஒரு சர்வே ஒன்று எடுத்திருந்தார். டிவிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% கிடைக்கும், அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சர்வே எடுத்து இது பண்ணியிருந்தார். உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் செங்கோட்டையன் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிலேட்டிவ் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரு இவனுக்கு என்னென்னமோ பேசினாங்க. சொல்லுங்க ப்ரோ. கேக்குது சொல்லுங்க. இப்போ ஸ்டாலின் வந்து சொன்னாருல்ல, சரியா கேட்கல, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. ஸ்டாலின் சொன்னாருல்ல, இன்ஸ்டாவினால தான் நம்ம ஆட்சி பிடிச்சோம் அப்படின்னு. அதுக்கு ஒரு மறுப்பு கூட நம்ம சைட்ல இருந்து யாரும் எதுவும் பேசலையே. அது மறுப்புன்னா புரியலைங்களே.
அதிகபட்சமா இந்த எலெக்ஷன்ல சோசியல் மீடியாவுக்கு அதிக செலவு பண்ணது டிஎம்கே தான். ஆமா. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சாதாரண மக்களே யூடியூப் ஓபன் பண்ணா ஸ்டாலின் தொலைவிட்ட பாட்டு தான் வரும். இப்படி ரீசன் இல்ல நீங்க நீங்க ஓப்பனா ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. நான் டைரக்டாவே ரீசன் சொல்றேன். இதுக்கு முன்னாடி மறுப்பு சொல்ல வேண்டியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அவங்க வந்து ஒரு பொதுச் செயலாளராவோ, துணை பொதுச் செயலாளரோ, இணை பொதுச் செயலாளர் யாரு ஆதவர்ஜுனா, இவங்க என்ன சிடிஆர் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஓகேங்களா? ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மினிஸ்டர்ஸா இருக்காங்க. அவங்க வந்து துறை சார்ந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ஒர்க் நிறைய இது வந்து போயிட்டு இருக்கு. சொன்ன மாதிரி அதுக்கு பதில் சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை நியமிப்பாங்க. அது அடுத்தடுத்த பர்சன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. அதுதான் அப்பப்போ தேடி கொடுத்துடணும் ப்ரோ. இப்போ என்னன்னா போற வரவெல்லாம் அட்வைஸ் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஎம் சொன்னா சார் அன்னைக்கு ஈவினிங்கே அந்த ஒருத்தர் நம்ம அவரு ஒரு தொடர்பாளர் செய்தி தொடர்பாளர் இந்த ஜோசியர் சொல்லி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணாங்க, ரிவர்க் பண்ணாங்க. அது வந்து அவருக்கு தோணி இருக்கு, ஓகே எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனைன்ட்டு. இப்போ விஷால் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ இந்த மினிஸ்டர் போடாத வேற யாராவது போடு. ஸோ எல்லாம் நினைச்சிட்டாங்க எடுப்பார் கைக்குள்ளே இருப்போம்னு நினைச்சிட்டாங்க. ஸோ வந்து எல்லாத்துக்கும் நம்ம இது போகக்கூடாது. அதே சமயத்துலயும் நான் தாண்டான்னு இருக்க மாட்டாரு விஜய் சார். அது நம்மளுக்கே தெரியும் நம்ம தலைவலி பற்றி. இன்னொன்னு எனக்கு இல்லைங்க, இவனுங்களுக்கு பதில் சொல்றதை தாண்டி இங்க பெரிய பெரிய விஷயம் வேலைங்க காத்துட்டு இருக்குங்களா? தேங்க்ஸ் பிரதர், விக்னேஷ் பிரதர். சொல்லுங்க. தேங்க்ஸ். அது ஒண்ணும் இல்ல அவரு சதீஷ் வந்து நான் டிவிக்கே கூட இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. சதீஷ்னு ஒருத்தர் பேசினார்ல, யாரு? மார்டினா? மார்டின் பிரசாத். ஓகே ஓகே சரிங்களா? ஏன்னா அவர் பேசினப்ப அவ்வளவு ஹார்ஷா பண்ண தேவையில்லை. அவர் பதில் சொல்லிட்டா அவ்வளவுதான், கடந்து போயிடலாம். இல்லைங்க, அப்படி கிடையாதுங்க. நான் உண்மையாலுமே சொல்றேன். எனக்கு வந்து உண்மையாலுமே கோவம் வந்துச்சு. ரீசன் என்னன்னா அது இப்போ ஒரு ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வராங்கன்னு வைக்கலாம். இதெல்லாம் பாஸ்ட், அதாவது தலை போற வேலை இங்க நிறைய இருக்குங்க. இங்க கட்சி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இவரு என்ன சொல்றது, இன்னைக்கு கூட்டணி கட்சி ஒண்ணு இது பண்ணிக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தன் வந்து நாங்க தான் ஜெயிச்சோன்னு சொல்லிட்டு ஒருத்தவனை கிளைம் பண்ணிக்கிறானுங்க. ஓகேங்களா? இங்க 1000 பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கு. அவங்க இந்த வேலையை பார்ப்பாங்களா இல்ல இதுக்கப்புறம் வாக்குறுதி வேலை பார்ப்பாங்களா? இப்ப நான் ஒரு விஷயம் இல்ல அதுதாங்க சொல்றேன். இப்போ வந்து நான் சில விஷயங்கள் சொல்றேன்னு வைங்களேன், அது வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இது இப்போ வந்து அவரே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் ஒண்ணு சொல்றாருன்னு வைங்களேன், அந்த ஸ்கீம் வரும்போது தான் பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து இதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளக்கம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்பயே வந்து அதை எடுத்து பேச நம்ம தேவையில்ல. அவர் என்னன்னா நம்ம சொல்லி விட்டுட்டோம். அதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் சொல்றது என்னன்னா அதுல இல்ல இது வந்து நம்மளோட வரி பணம், அது வந்து எல்லாருக்கும் போயிட போகுது, இது பண்ண போகுதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்காம எடுத்தங்கவுத்தன்னு ஒரு ஸ்கீம் வந்து இது பண்ணுவாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அது இருக்கிற ஸ்கீம் தானேங்க. ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கிற ஸ்கீம் தான். நம்ம இங்க என்னன்னா எல்லாமே அப்டேட் தான் பண்ணணும். கொஞ்சம் மானிட்டர் பண்ணி அதுக்கு இப்பயே 5 நாள் 10 நாள்ல எல்லாம் முடியாதுங்க. அதுதாங்க, அதுக்கான டைம் கொடுக்கணும்ல. இல்ல ஒரு ஸ்கீம் அது இப்போ டிமானிட்டேஷன் வந்தப்பயே எல்லாரும் நல்லதுன்னாங்க, பாதி பேர் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்ட பிறகுதான் தெரிஞ்சது. அது 10 நாள்ல தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு அது வந்து தப்பான ஒண்ணு விஷயம்ட்டு. அது மாதிரிதான் ஒவ்வொரு ஸ்கீமும் இது பண்றப்பையும். அதுக்கப்புறம் இந்த 10 லட்சம் கோடி சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் அடைக்கலாம் முடியாது. நான் அடிச்சு சொல்றேன். அது வந்து அடைக்கிறதுக்குலாம் பல வருஷம் ஆகும். இல்லைங்க, அடைக்கிறதுக்குன்னு இல்லைங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணும். மேற்கொண்டு கடன் வராத ஒரு இது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதை இப்பயே அடைக்கிறது இது பண்றதெல்லாம் அது எந்த அளவுக்கு சாத்தியம். இன்னொன்னு அது இன்னும் ஏன்னா இன்னைக்கு இந்தியன் எக்கனாமியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சரியான நிலைமையில தான் ஒரு பிரச்சனை ஒண்ணு போக போகுதுன்னீங்களா? அது எந்த அளவுக்கு இவங்க கொண்டு போவாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இங்க அழிவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா? இந்த ஒரு இது. சோ அது இதுக்கப்புறம் அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணி அது மீண்டு வரலாம். என்ன பண்றாருன்னா காப்பாத்திக்கிறலாம். இன்னும் அழிவு மேலும் டேமேஜ் ஆகாம இல்லைங்க, இவரு கண்டிப்பா இல்லைங்க, ரிப்பீட்டடா இவர் தாங்க சிஎம்மாவும் இருக்க போறாரு. ஓகேங்களா? சோ கண்டிப்பா வந்து இவர் வந்து